இந்த தொழிலாளிகள்லாம் நான் கான்ட்ராக்ட் போக மாட்டோம், நாங்க கான்ட்ராக்ட் போக மாட்டோம் சொல்லி 1/8/2022 போராட்டம் நடத்துறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்பக்கூடாது, இவங்கள பணியேந்திரப்படுத்தணும்னு வச்ச கோரிக்கை, இன்னைக்கு ஆட்சியில் கூட முதல்வர் வச்ச கோரிக்கை, நாங்க வச்ச கோரிக்கை இல்ல. நாங்க ஒரு விஷயம் வெளிப்படையா கேட்கிறோம், முதல்வர் வெளியே பேச சொல்லுங்க. 285 கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு, தூய்மை பணியாளர் சம்பந்தமா. தேர்தல் வாக்குறுதி 153 தப்பு. 19/1/2021 கடிதம் நான் எழுதவே இல்ல, இவங்களை பணியேந்திரப்படுத்திட்டோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வெளியே சொல்லுங்க. நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம், நான் அப்படி ஒரு வாக்குறுதியே கொடுக்கல. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது எதுவுமே இல்ல அப்படி சொல்லுங்க. நாங்க எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களா வெளியே போறோம். அப்போ வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்க தான் அதை போராட்டம் நடத்துறோம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதை இன்னைக்கு ஆட்சியில சொன்னாங்களே, முதல்வர் சொன்னதான் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேட்கிறோம். அதே நேரத்தில் 12 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க. பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர். பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்கார்ந்தோம். இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல. லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர், அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல, பேச்சுவார்த்தைக்கு வரல. லேபர் செக்ரட்டரி வரல, லேபர் கமிஷனர் வரல. லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு. ஒருத்தர் கூட அங்கிருந்து எட்டி பார்க்கல, அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தல. அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்கார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் போயிட்டார். இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களோட கேள்வி இருக்கு. இந்த இடத்துல நீங்க எல்லாம் சொல்ற மனு தர்மத்தில் உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, அவங்க உட்கார்ந்தா இப்படிதான் நடத்திருப்பீங்களா? வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காத்துலையும் இங்க உட்கார்ந்துட்டு மாசுலயும் உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களை இப்படிதான் நடத்திருப்பீங்களா? லேபர் மினிஸ்டர் எதுக்கு வரல, என்ன பண்றீங்க? லேபர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? உள்ளாட்சித்துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு? தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்களா? இதுல எதுவுமே பூசு கிடையாது. என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சுன்னு உடனே நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது. செய்தி எப்படி வெளியிடறாங்க? எல்லாருக்கும் வேலை கொடுத்து நாங்க ரெடியா இருக்கோம். எதுல எங்களோட கேள்வி அதான், எதுல ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்க எதுக்கு வேலைக்கு போனோம்? நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சோம், எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு, கார்பரேஷன்ல பாக்கணும்னு நினைக்கிறோம். இவங்க சொல்றாங்க 2020 நிறைய மண்டலம் போயிடுச்சு. சரி, நிறைய மண்டலம் போயிடுச்சு, நீங்க எதுக்கு அப்போ நீ எதிர்த்தீங்க? அப்போ 2020 போச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. நாங்க அதிமுகவினுடைய நடவடிக்கையை நாங்க ஃபாலோ பண்றோம், அவங்க எது செஞ்சாலும் நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும், அவர் செஞ்சதை நாங்க அனைத்து செய்யறோம்னு சொல்லுங்க. அவங்களே தேர்தலில் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க. 2020 அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானது கூட நீங்க சொல்லிட்டு போங்க. ஏன் 2020 பண்ணதை இப்ப ஃபாலோ பண்ணுன்னு சொல்றீங்க? இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க தவறானது. எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்க ஒரு கோரிக்கையை இன்னைக்கு வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்னா, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. 153 கொடுத்தது நீங்க, 285 கொடுத்தது நீங்க, 19/1/2021 கொடுத்தது நீங்க. நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க. தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியில இருந்து யார் வந்தாலும் பாக்குறீங்க. திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னா அவங்கள பாக்குறீங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க நாங்க கேட்கிறோம், சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் இவங்க நாங்க கேட்கிறோம், எங்க உழைப்பொரு மிக சங்கம் கேட்குது, உங்களோடு நாங்கள் பேச வேண்டும். சும்மா பேருக்கு அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாத்தாதீங்க. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்லை, லேபர் மினிஸ்டரும் வரதில்லை, யாரும் வரதில்லை. பேச்சுவார்த்தை போய் சொல்லாதீங்க. எங்களுக்கு உங்க தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க தீர்வு காணணும் நாங்க விரும்புறோம். நீங்க நேரடியா நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வர்றோம், எங்க கூப்பிட்டாலும் வர்றோம். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும், எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும், ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.